welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? அருமையான பால் கொலக்கட்டை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். 300 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம நல்லா கம்பைன் பண்ணிக்க போறோம். இப்போ மாவு பிசைய போறோங்க. ஸோ வார்ம் வாட்டரை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, தண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியா சேர்த்துக்க வேண்டாம். ஸ்பூன்ல பிசைஞ்சா கரெக்டா வராதுங்க. வாங்க கையில நல்லா பிசைஞ்சு விடலாம். இப்படி இருக்கணுங்க. நீங்க கொஞ்சம் நல்லா பிசைஞ்சாலே இப்படி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம உருண்டை தான் பிடிக்க போறோம். சின்ன சின்னதா நம்ம பண்ண போறோங்க. கொஞ்சமா எடுத்துக்கோங்க அண்ட் சின்ன சின்ன குட்டியா நீங்க உருண்டை பிடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நீட்டா இருக்கு பாத்தீங்களா? இதே போல நீங்க மத்ததுலயும் நீங்க உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இப்போ 2 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் பால், இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போறோம். இந்த பால் கொலக்கட்டை ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப குவிக்கா பண்ணிடலாம். யோசிக்கும் போது ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. நம்ம சீக்கிரமா இதை பண்ணி முடிச்சிடலாம். யூஸ்வலா சாமி கும்பிடும் போது ஏதோ ஒரு ஸ்வீட் செய்வோம். அப்போ எது ஈஸியா இருக்கோ பண்ணுவோம். சர்டன் ஒகேஷன்ஸுக்கு பால் கொலக்கட்டை தான் பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம அந்த உருண்டை பிடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா கொலக்கட்டை, அதை தான் இப்ப நான் சேர்த்துறேன். லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸுக்கு குக் பண்ண விட போறோம். நம்ம பாலும் தண்ணியும் ஒரு கப்ல மெஷர் பண்ணோம் இல்லையா, அதே கப்ல 1 கப் ஜாகரியை நான் சேர்த்து 1 கப் தண்ணியில நான் நல்லா மெல்ட் பண்ணி அதை கடைசியா சேர்த்த போறேங்க. அதே சமயம் நீங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே டைரக்டா நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாங்க. ஜாகரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பால் கொலக்கட்டையை ஓபன் பண்ணி பார்த்தா பெர்ஃபெக்டா குக் ஆயிடுச்சுங்க. ஒரு 4 ஏலக்காய் எடுத்து நான் நல்லா அப்படியே கிரைண்ட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேங்க. லைட்டா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பால் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் இப்ப சேர்த்திருக்கேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த ஜாகரி சிரப்பை இப்போ சேர்த்துக்கலாம். ஆனா நீங்க அதை ஸ்ட்ரெயினர் வச்சு கூட நீங்க ஊத்திக்கலாம். இல்லாட்டி அந்த மண்ணெல்லாம் இருக்கும் தெரியுங்களா கடைசியில, ஸோ அதை மட்டும் விட்டுட்டு நம்ம பார்த்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி இப்படி ஊத்திக்கலாங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பால் கொலக்கட்டை ரெடியோ ரெடி.